சங்கீதம் 96 சங்கீதம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜீவனுள்ள தேசத்திலே வாசமாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்றைக்கி என்ன நாள்? கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள். இது பண்டிகை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இங்கே 96 சங்கீதத்திலே 9ஆம் வசனம். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இது கிருபையின் காலம். அல்லேலூயா. கிருபையின் காலம், அது மாறாதது. ஏனென்றால் தேவனாய் கர்த்தர் கிருபையாய் நமக்கு பாவங்களை மன்னிக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும், இந்த பாவங்களை மன்னிக்கும், அந்த பாவங்களை மன்னிக்காது, அப்படி இல்லை, சகல பாவங்களையும் மன்னிக்கிறது. அல்லேலூயா. அதற்காகவே தேவனாய் கர்த்தர் பூமிக்கு வந்தார். ஆனாலும் அவருக்கு பிரியமான காரியம், அவர் விரும்புகிற காரியம், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் பரிசுத்தம். அல்லேலூயா. அப்படி வச்சுக்கலாமே. நான் சொல்ல சரிதானா? ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27-8 நினைக்கிறேன், 27-28 5ஆம் அதிகாரத்தில் ஒருவன் 2 கண்களை உடையவன் என்னது பாவம் செய்தால் ஒரு கண்ணை என்ன செஞ்சிடணும்? எரிந்து போடு. உன் வலது கை உனக்கு தரித்து போடு. நீ ஏன் அப்படி 2 கையோடையும் 2 கண்ணோடைய நீ நரகத்துக்கு பார்க்கலாம்? ஒத்த கைன்னா நீ பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா. கண்டிப்பாக விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இது சொன்னது யாரு? சொன்னது யாருமா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரம் அவருக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்திற்கு நீங்கள் ஊழியம் செய்யாதீர்கள். என்ன செய்யக்கூடாது? பாவத்திற்கு ஊழியம் செய்யாதீர்கள். எதுக்கோ ஓடி ஓடி ஸ்தோத்திரம் செய்கிறோம். நான் கடந்த நாட்களிலே நான் கேள்விப்பட்டேன், நல்ல நல்ல ஸ்தோத்திரம், முக்கியமாய் சபைகளில் வேலை பார்க்குற ஒரு பெண்ணை குறித்து. ஒன்றும் இல்லை, தப்பாலாம் ஒன்றும் இல்லை, சினிமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. சினிமாவுக்கு தப்பு இல்லை, அதில் ஸ்தோத்திரம் தப்பு இல்லை. ஆனால் அது கொஞ்சம் குறைக்கலாம், அது இல்லாமல் பண்ணலாம். ஸ்தோத்திரம். இருக்கட்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது நான்லாம் சினிமா பார்த்து என்னைக்கு ரசிக்கப்பட்டேன்னா அதுலேருந்து சினிமா பார்க்கல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நான் அதாவது ரட்சிக்கப்பட்ட உடனே ஸ்தோத்திரம் 2-3 காரியம் முடிவு எடுத்தேன். எங்கள் அத்தான் சொல்லுவாங்க, நீ செலவில்லாத ஐட்டமாக பார்த்து ஒதுக்கிட்ட அப்படின்னாங்க. அதையும் சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். எது செலவாகுதோ அதெல்லாம் குறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கட்டும். எப்படியோ அது விடணும்ல. ஒரு துண்டு பீடியை விட முடியாமல் எத்தனை பேர் தவிக்கிறான்? ஒரு சின்ன பீடிக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான், அவன் அதுக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால் 8:32-36 யோவானில் குமாரன் விடுதலையாக்கினால், சத்தியம் விடுதலையாக்கினால்
நீங்கள் விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரம் நம்மிடத்திலே தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, லட்சணமானவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. வாசிங்க பார்ப்போம். 12:24 1 கொரிந்தியர். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. அலங்கரிப்புனா புறம்பான அலங்கரிப்பு என்று சொல்லும் பொழுது அது மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 27, 28 வாசிக்கும் பொழுது நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறீர்கள், புறம்பே அலங்காரமாக இருக்கிறீர்கள் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அது மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் 27, 28 சொல்லப்பட்டிருக்கிறது. மாயையான ஒரு அலங்காரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே நான் என்னுடைய பேரப்பிள்ளைகளை மோசஸ், ஆலன், ஆரன் 3 பையங்களையும் கூட்டிகிட்டு சலூன் கடைக்கு போனேன். எங்கள் கிராமத்தில் கூட்டு போனோடனே முடிவெட்ட கூட்டு போனேன். அப்போ வெட்டிகிட்டு இருக்கும்போதே சோத்திரம் என்ன கட் பண்ணணுன்னா எனக்கு தெரியல. சோத்திரம் கொஞ்சம்னா அந்த காலத்தில் ஸ்டெப் கட்டிங், அப்புறம் அட்டாக்கு என்னமோ கட்டிங்லாம் உண்டு. சோத்திரம் இது இப்போ என்ன கட் பண்ணிங்கன்னு தெரியல. இப்போ பாக்ஸ் கட் பண்ணுறேன் அப்படின்னா சரிப்பா அப்படின்னேன். கட் பண்ணால் பாதி வெட்டிகிட்டு இருக்கும்போதே உங்கள் பேரப்பிள்ளையை தூக்கிட்டு போங்க அப்படின்னா, மீதி எப்போ வெட்டுவேன், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முதல் நாள் கொண்டாங்க, மீதி வெட்டிடுவோம் அப்படின்னா. அல்லேலூயா. என்னது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முதல் நாள் கொண்டாங்க, நான் மீதியை வெட்டிக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா இந்த கொஞ்சம் போல் வெட்டினா மீதியை பூரா விட்டுட்டான். சோத்திரம். இந்த ஸ்கூல் இல்லாத நாள்லையாவது லீவ் நாள்லையாவது இப்படி என்ன செய்யணும், பிள்ளைகள் இருக்கட்டும், அவன் ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்ட்டான். சோத்திரம் இருக்கட்டும். இது ஒரு அலங்காரங்கள் பார்க்குறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 4ஆம் 5ஆம் வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பெண்களை குறித்து அலங்காரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. எப்படி அலங்கரித்தாங்க? சாந்த குணம், அன்பு, இந்த குணத்தினால அலங்காரமாக இருந்தாங்களாம். இந்த குணத்தில் தான் என்ன செய்யணும், நம்ம அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கட்டும், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. ஆனால் பெண்கள் ஆண்களுடைய ஆடைகளை அணிவதும் ஆண்கள் பெண்களுடைய ஆடையை அணிவதும் தவறு. சோத்திரம். என் பையனுக்கு நான் என்ன செய்ய முடியாது, பாவாடை தாவணியை உடுத்த முடியாது. அல்லேலூயா. ஆனால் தைரியமாக பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு பிள்ளைகள் போகுது. என் பையனுக்கு நான் பாவாடை சட்டை போட முடியுமா? சோத்திரம். சில ஒரு இருக்குது, ஒரு ஒழுங்கு இருக்குது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சகலமும் நல்லொழுக்கத்தோடு செய்யப்பட கிடவுது. என்னது, நல்லொழுக்கத்தோடு கூட செய்யப்பட கிடவு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அலங்காரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஜனங்களை நான் எனக்கென்று தெரிந்தெடுத்தேன். 23ஆம் அதிகாரத்தில் என்னாமத்திலே சொல்லும் பொழுது, நான் கண்மலையின் 23 9ஆம் வசனம், நான் கண்மலையின் உச்சிலிருந்து நான் இவர்களை பார்க்கிறேன், இவர்கள் ஜாதிகள் மத்தியில் கலவாமல் தனியாக இருக்கிறார்கள். அப்படி அவன் இவன் செய்ய மாட்டான். இவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்கள் அதை என்ன செய்ய மாட்டாங்க, பாவத்திற்கு ஒரு நாளும் ஊழியம் செய்ய மாட்டார்கள், பாவத்திற்கு ஒரு நாளும் அடிமையாக மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. உங்களை நான் தனியாக பிரித்து எடுத்தையா. நான் பார்ப்பேன், அந்த சில குலசேகரம் என்கிற ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நரகமே இறங்கி வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு வேஷம். என்னது வேஷம், அந்த காட்டிலேருந்து நம்ம அதாவது நம்ம ஆதிவாசிகள் அப்படி தானே, நம்ம யார் ஆதிவாசிகள் தானே. இப்போ இந்த ஆற்றுலேருந்து வாரான், இங்கே கோடு திருநார் கோடை போட்டு அவன் அப்படியே கையில் வேப்பங்களே கொடுத்து ஜிம்பாக ஜிம்பா 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 போயா அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவனுக்கு வேஷம் போடவே வேண்டியதில்லை. எங்கெங்கே கோடு கீடு, இங்கே கோடு எல்லா பக்கமும் கோடை போட்டு அலைதான். சோத்திரம். இது தேவனுக்கு பிடிக்குமா? அவன் ஏதோ கடவுளுக்கு ஏதோ செய்கிற மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இல்லை, அப்படி அல்ல. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா சோத்திரம் 8
8லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த அலங்காரம். அதை வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. ஒரு அலங்காரம் நமக்கு தேவை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது 1 கொரிந்தியர் 12:24 லட்சணமானவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. இதுக்கு 2 உதாரணம் இருக்குது. கெட்டகுமாரன் கதை சம்பவத்தை சொல்லும் பொழுது அதிலே லட்சணமானவன் மூத்த குமாரன், லட்சணம் இல்லாதவன் இளையகுமாரன். இளையகுமாரனுக்கு தான் அந்த உடைகளை உடுத்த வேண்டியிருந்தது, இளையகுமாரனுக்கு தான் அந்த மோதிரம் போட வேண்டியிருந்தது, பாதரட்சியை போட வேண்டியிருந்தது. ஆனால் லட்சணமானவர்களுக்கு என்னதில்லை, அலங்கரிப்பு. இது சொல்லப்படுகிற வார்த்தைகள் லட்சணம் இல்லாதவர்களுக்கு, பரிசுத்த அலங்காரத்திற்காக உள்ளவங்களுக்கு இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன், வழங்குதா? தேவனுக்கு லட்சணமாய், தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு விருப்பமுள்ளவர்களாய் காணப்பட்டால் உங்களுக்கு அலங்காரம் தேவையில்லை. நீங்கள் அலங்காரத்தோடு ஏற்கனவே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இல்லாதவர்களுக்கு தான் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 1 வாசிக்கும்போது கல்யாண விருந்து சாலைக்கு ஒரு கூட்டத்தை அழைத்திருந்தார் தேவனாய கர்த்தர். அங்கே 12, 13 வாசிக்கும் பொழுது ஒருவன் கல்யாண வஸ்திரம் தெரியாதவனாய் உட்கார்ந்திருந்தான். அப்போ தகுதியான வஸ்திரம் அணியாதவனாய் உட்கார்ந்திருந்தான். அவனை தூக்கி என்ன செய்யுது, அழுகையும் போடு, தூக்கி போடு. சோத்திரம். இவ்வளவு இருக்கா இந்த அலங்காரத்தில்? அல்லேலூயா. இந்த அலங்காரத்துக்கு இவ்வளோ தேவையா? சோத்திரம். அப்போ தேவனாய் கர்த்தர் நம்மை அழகுபடுத்தி நம்மை தம்மண்டையில் உட்கார வைக்க விரும்புகிறார். நான் இப்படி தான் இருப்பேன், கிருபை இருக்குது மாறாதில். ஆனால் நான் எப்போதும் அவலட்சணத்தோடு தான் இருப்பேன், நான் பாவியாக தான் இருப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவருக்கு பிரியமானது என்னது? தேவனுக்கு பிரியமானது என்னது? எனக்கு தாவீது சொல்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தரலும். உமக்கு என்ன செய்யணும் அது எனக்கு சொல்லுமையா, நான் அப்படியே செய்கிறேன். இது தாவீதினுடைய உள்ளம். விளங்குதா? சோத்திரம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, நான் விலகுகிறேன். நான் கல்யாண வஸ்திரம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு நான் அழைக்கப்பட்டவன். நான் கல்யாண வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டவன். என்னது? ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் அணிந்து கொண்டவன். அதனால் நான் பாவத்தை விட்டு விலகுவேன். கொலோசியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆகையால் விபச்சாரம் அழித்து போடுங்கள். அல்லேலூயா. சோத்திரம். கடந்த நாட்களில் சோத்திரம் ஒரு நிறைய சம்பவங்கள் சொல்லணும்னு நினச்சேன். சோத்திரம். ஒரு சகோதரி 15 வருஷம் முன்னால் செல்ஃபோன் வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயும் செல்ஃபோன் இல்லாத காலம். அப்போ அந்த செல்ஃபோனில் ஃபோன் பண்ணால், வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணால், மாமோய் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்க. என்னது? எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோத்திரம். என்னது? சரி பரவாயில்ல, நம்மகிட்ட இல்லை, காசும் இல்லை, வாங்கிக்க முடியல, சோதனை வச்சுருக்கிறாளேன்னு. ஆனால் வட்டி கொடுக்க கூட போயிட்டா. அல்லேலூயா. வட்டி கொடுக்குறவங்க கூட நல்ல ஆண்டவருக்குள்ளே உள்ள பிள்ளை தான், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை தான். நான் பார்க்குறேன், நிறைய பேரை பார்க்குறதுனால உங்கள் மத்தியில் சொல்கிறேன். நல்ல சோத்திரம் ஊழியத்துக்கெல்லாம் ஆர்வப்படுறவ தான். போயிட்டான். வட்டி கொடுக்க வாங்க வந்தான் ஒருத்தன், போயிடுச்சு. அப்போ அந்த ரிங்டோன் எதுக்கு? ஏமாத்துறீங்களா? தன்னைத்தானே ஏமாத்துறாங்களா? இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது. சோத்திரம். எனக்கு இந்த டவுனில் ஒரு அம்மா இருக்காங்க. அதை குறித்து இன்னொரு ஆள் புறமதஸ்தர் ஒருவர் என் இடத்துல வந்து சொன்னார். நான் இங்கே ஒரு ஆள் இருக்காங்களே, அவங்களாம் ஜெபம் பண்ணுவாங்களே, அவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம், அந்த அம்மா பால் பசுமால் தரும், அதில் தண்ணி கிடக்காமல் தருமே, அந்த அம்மாவா அப்படின்னாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்களாக இருக்காங்க. அல்லேலூயா. சாட்சிகள். அந்த வேற ஆள், அவர் யாரோ ஒரு ஆள், பக்கத்து தெருக்காரு. நான் கேட்டேன், அந்த அம்மாலாம் தெரியுமா, ஜெபம் பண்ணுறவங்களாம் தெரியுமான்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், அந்த ஆள் அவங்க தண்ணி கலக்காமல் பால். ஏன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, இது பிள்ளைகள் கொடுப்பாங்க,
நம்ம என்ன செய்யக்கூடாது, அதில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்துருக்குறாங்க. இப்போ பெரிய ஊழியக்காரங்க எங்கள் அத்தையை கூட சொல்லலாம். இப்போ நாங்கள் நிற்கிறதுல எங்கள் அத்தை வந்து ஆரம்ப நாளில் ஆர்சியாக இருந்தாங்க. கடைசி நாட்களில் பெந்தகோசியாக வந்தாங்க. பெந்தகோசிக்கு ஒயிட் சாரியெல்லாம் உடுத்திட்டுலாம் போவாங்க. ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ணலை, ஒன்றும் தெரியல அந்த நேரத்தில் உண்மை. ஸோ அதனால் அவங்களுக்கு தனியாக ஒரு ஆளாக அவங்க பெரிய கூட்டத்தை எங்களெல்லாம் கூட்டத்தில் நான் ஏற்கனவே சொல்லுவேன், பேர பிள்ளைகள் வந்திருந்த நாட்களில் சொல்லுவேன், இவனோட மேய்க்கைக்கு ஒரு 4 மாடை வாங்கி மேய்ச்சிடலாம் முழுக்க அடிமை என் பேர பிள்ளைகள் தான் சொல்லுவேன். அதே மாதிரி எங்களை மேய்க்கிறதுக்கே அவங்களால முடியாது. அப்படி இந்த காலத்தில் அவங்க கடவுளை தேடி தேடி ஓடினாங்க. அவங்கள சொத்துட்டு இன்னுமே எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அந்த அம்மா எங்களுக்கு போனால் சாப்பாடு தருவாங்களே அவங்க தானே, அந்த குடும்பம் தானே அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். இப்போ யாரும் குறைஞ்சி போல. அல்லேலூயா. யாரும் குறைஞ்சி போல. ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் நற்குணத்தை, உங்கள் நற்கிரியைகளை பரிசுத்தத்திற்காக கொஞ்சம் பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. ஏதோ வந்தோம் ஏதோ போனோம்னு இல்லாமல் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கட்டும். மற்றவங்க என்ன செய்யணும், உங்களை பார்க்கட்டும், பரிசுத்த அலங்காரம் நம்ம மத்தியிலே காணப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் மத்தியிலே பரிசுத்த அலங்காரம் இனிமேல் காணப்பட ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். சபைக்காக ஜெபிக்கிறோம், சபை விருத்திக்காக ஜெபிக்கிறோம், ஆத்ம ஆதாயத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஊழிய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வீராக. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த பகுதியில் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா சோதனை எங்கள் தேசத்தில் காணப்படுகிற அந்த போர் காரியங்களெல்லாம் மாறி ஆண்டவரே நல்ல சமாதானம் உண்டாயிருக்க கிருபை செய்வீராக. விலைவாசிகளுடைய ஏற்றங்களெல்லாம் பார்க்கிறோம், தாறுமாறான ஏற்றங்களெல்லாம் பார்க்கிறோம். அதெல்லாம் சமநிலையிலே காணப்பட கிருபை செய்வீராக. அப்பா சபையின் பிள்ளைகள் அத்தனை பேரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அப்பா உமது செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்து உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொன்னீரே, நிறைவான பலன் எங்கள் குடும்பங்களுக்கு உண்டாயிருப்பதாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நல்ல நாமத்திலே பிதாவே, ஆமென்.